சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொருட்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க. மிக கவனமாக பேசுகிறதும் கோபத்தை குறைக்கிறதும் பல வகையில் நன்மையை ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பேச்சின் இனிமை புத்திசாலித்தனம் இவற்றான முன்னேற்றத்தையும் பெறுவாங்க. சிலருக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பேச்சினால மேல் அதிகாரிகளை கவர்ந்து விடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுங்க. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கவும் செய்யலாம். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடைய பணவரத்து அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடவும் ஆரம்பிக்கலாம். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்பார்ப்புகள் விலகும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்கள் நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. பணம் வருவது அதிகரிக்கலாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்வீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலைகள் நீங்கி மனம் மகிழ்ச்சி அடையும் விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறவும் ஆரம்பிக்கலாம். உறவினர்கள் மூலமாக தேவையான உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வழக்குகளை தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது. மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயரவும் ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் இருந்த இறுக்கம் நீங்கி மனம் மகிழ்ச்சி அடையும். அதே நேரம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் தீரும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பான நிலை உருவாகலாம். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும். அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளர ஆரம்பிக்கும். புதிய பதவிகள் தங்களை தேடியும் வரலாம். பயணங்களான நன்மைகள் உண்டாகவும் பெறுவீங்க. தங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீங்க. தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீங்க. தங்களின் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்க பாருங்க. அமைதியுடனும் சாந்தமாக பேசக்கூடிய குணமும் உடைய தங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. தங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்தும் வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. பொறுப்புகள் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீங்க. ரசிகர்களினுடைய ஆதரவும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. புகழை தக்க வைத்து கொள்ள சிறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருங்க. உழைப்பு வீணாகலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு எதையுமே செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் சீராகவே இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை தள்ளி போடுவதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாகவே இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவும் இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் நன்மையும் உண்டாகலாம். ஆனால் குடும்ப விஷயங்களை கூறாமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும். கடனுக்கு பொருட்களை அனுப்பும்போது எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். உறவினர் வருகை இருக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலையும் உருவாகும். பெண்கள் தங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. பூர்வீக வீடு நிலம் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வியாபாரத்தில் சரக்குகளை போராடி விற்பீங்க. அலுவலகத்தில் மதிப்பு உயரும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தம்பதிகளுக்குள் இருந்த ஈகோ பிரச்சனை தீர்ந்து நெருக்கம் அதிகமும் ஆகலாம். பழைய ஃபேன் ஃப்ரிட்ஜை மாற்றுவீங்க. வியாபாரம் சூடு பிடித்து லாபம் தரும்.
வரும். அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பிள்ளைகள் படிப்பு, தாயாரின் மருத்துவம் என செலவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் நிம்மதி தரும். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை நீங்க பெறுவீங்க. செலவுகளை தவிர்க்க பாருங்க. வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க. குழந்தைகளிடம் முன் கோபத்தை காட்ட வேண்டாம். அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணங்கள் தென்படும். வியாபாரத்தில் தேங்கிய சரக்குகள் வெற்றி தீரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். திட்டமிட்ட வேலையை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரைவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கு பெரிய நிறுவனத்தில் பணியும் கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவு லாபமும் உண்டு. புதிய பங்குதாரர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படவும். உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீங்க. சோர்வு நீங்கி முகமலர்ச்சியுடன் காணப்படுவீங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஆடை ஆபரணங்கள் சேரலாம். உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் உண்டு. அலுவலகத்தில் மேலதிகாரி மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவருவீங்க. பழைய நண்பர்கள் வருவாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தங்களை மாற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டு. புதிய இடத்துக்கு கடமை மாற்றுவீங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் பிறக்கும். வயிற்று வலி, மூக்கடைப்பு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். வியாபாரத்தில் சரக்குகள் வெற்றி தீரும். அலுவலகத்தில் அமைதி காப்பது நல்லது. பழைய வழக்குகளை இப்போது பேசி தீர்த்து கொள்வீங்க. பணபரவால மன அமைதியுண்டு. பூர்வீக வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் தொல்லை தந்த அதிகாரி ஆதரவு தர ஆரம்பிச்சிடுவாங்க. வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்த முற்படுவீங்க. இழுபறியாக இருந்த பணிகள் நிறைவு பெறும். தந்தை யாருடன் இருந்து வந்த பணி போர் விலகவும் ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை வெற்றி தீர்ப்பீங்க. பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரை செய்யப்படுவீங்க. மேலதிகாரிகள் தங்களை பாராட்டவும் செய்வாங்க. தள்ளி போய் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நாள் குறிப்பீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. பிள்ளைகளிடம் முன் கோபத்தை காட்ட வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது தங்களுடைய வியாபார யுத்திக்கு மிகவும் சிறப்புக்குரியது. அதே நேரம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் தான் அப்படிங்கிறத உணருங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஓரளவுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். வேலையை விட்டுட்டு வேறு வேலை
வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட தோன்றலாம். மனம் தளராம இருக்கிறது நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றால செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்துல அமைதி குறையலாம். குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம தங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உடன் பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தையும் சந்திப்பாங்க. சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய வேலைகளையோ மேற்கொள்வதற்கான ஒரு நேரம் இதுவல்ல. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும்படியான நிகழ்வுகள் இருக்கலாம். ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக பாருங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் தீர ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது.